ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்ஸஸை நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அந்த வகையில் எங்கள் படம் பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு. மீதி அந்த செகண்டரியான விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வரதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து வாய்ப்பை தேடி நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது 1-2 பேருக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடி தான் அலைஞ்சோம். இப்போது ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய கால் ஷீட் தேவைப்படும். ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல டைரக்டருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்தில் வந்துட்டு படத்தில் இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ. ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அண்ட் கம்மிங் டு த க்ரூ டீம், நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன், வைபவ், சாய், ஆனந்த் காஷ்நாத், சுப்லாஷினி, ஸ்ரீ, எடிட்டர் ஸ்ரீ. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிருந்தவங்க ஃபியூ இயர்ஸ் பேக். கட் டு இங்கே பிக் ஸ்க்ரீனுக்காக நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ஐ நோ ஹரி, நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம், எவ்வளோலாம் வந்து ட்ரீம்ஸ் இருந்துச்சு, எவ்வளோலாம் கனவு கண்டிருக்கோம், அதெல்லாமே தெரியும். பட் இந்த படம் சின்ன படமோ பெரிய படமோ இதோடைய அவுட்கம் ரிசல்ட், ஆனால் இதை பண்ணி நாங்கள் இங்கே வந்து நின்றுருக்கோம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை டீம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் எனக்கு தனித்தனியாக எல்லாரையும் பாராட்டணும் அப்படிலாம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அது ஒழுங்காக பண்ண வராது, நான் சொதப்பிடுவேன். எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க ஒவ்வொருத்தராக. ஏன்னா இப்போது நான் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் டிஜிட்டலில் வந்து வீடியோ பண்ணணும்னு சொன்னல, அதில் பிரசாந்த் அண்ணாவுக்கும் ப்ரொடியூசர் பிரசாந்துக்கும் வந்து ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் யூடியூப்பில் வீடியோ பண்ணிருக்கப்போ எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணார் அண்ணா. ஸோ அப்படி அங்கேருந்து இப்போ வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல, இது ரியலாக தான் இங்கே நடந்துட்டுருக்கா என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க, என்ன சொல்கிறதே தெரியல. சார், மீடியா, ப்ரெஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எழுதுங்க. ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் நல்லா எழுதுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இவ்வளோ பேர் யங் டீம், அவ்வளோ பேரோட அவ்வளோ உழைப்பு இருக்குது. இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. யாருக்குமே அஃப்கோர்ஸ் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. பட் இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொரில்லா மேக்கிங். லைக் எல்லோரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லோரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம். அது எல்லாமே நடந்தது தான். லைக் அந்த ஸ்பாட்டில் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்காக என்ன சொல்கிறது, ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை, பேசிக்காக அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்ததில்லை. பட் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். பட் பிரசாந்தனா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோடைய மேக்கிங்க்கு எந்த ஒரு குறையுமே இன்னைக்கு வரைக்கும் வச்சதே கிடையாது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். அண்ட் என்ன ஏதுன்னே தெரியாமல் எனக்காக வந்து கைத்தட்டி கத்திட்டுருக்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன ஆனாலும், என்னை பற்றி என்ன நடந்தாலும், என்ன இதுவாக இருந்தாலும் என் மேலே என்னை விட அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு எனக்காகவே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அண்ட் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பிஆர்ஓ பரணி, அண்ணா பரணி உங்களுக்கு தான் நன்றி.
ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் இதுக்காக அதிகமான உழைப்பை போட்டிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் நன்றி சொல்ல தவறிட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக 21st படத்தை போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி. அன்போடும் அழகோடும் அறிவோடும் அழகான வாழ்க்கை அமைவது ஒரு வரமே. எல்லோ அப்படி ஒரு அழகான வாழ்க்கையை நமக்கு காட்ட போறாங்க. ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய தொடக்கம் சொல்லலாம். எல்லோ படத்தின் ட்ரெய்லர் லான்ச் இப்போது படக்குழுவினர்கள் பொதுவாக நல்ல படங்களை லாப நோக்கம் பார்க்காமல் மக்களிடம் சேர்க்கும் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் நவம்பர் 21 எல்லோ. முதல்ல இந்த படம் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ண அகமது பிரதருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நல்ல படங்களை வந்து நம்மளுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அந்த படங்களை வந்து மக்கள் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு படம் ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அவர் யாருக்குமே தெரியாது. இப்போ கூட வந்து வந்ததுலேருந்து அவரை நான் தேடி கண்டுபிடிச்சி தான் மீட் பண்ணுறேன். ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பண்ணும்போது எல்லாருமே என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரூம்குள்ளே இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ளே வந்து நம்ம பண்ணணும், அப்போ தான் ஒரு பட்ஜெட்டில் முடிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவர் அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு 200 ரூபா டிக்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கோவா, அந்தமான் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வரைக்கும் போயிட்டு வர அளவுக்கு ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்பெண்டிங் பண்ணி இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர்களில் நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியாது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம், ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த படம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்றைக்கி இருக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். ஸோ அவர் இவ்வளோ தைரியமாக வந்து இந்த கதை எழுதும் போது, இந்த கதை வந்து டைரக்டர் ஹரி சார் சொல்லும் போது கதையை கேட்டால் யாருக்காக இருந்தாலும் தலையை சுற்றிடும். அப்படி ஒரு கதை இது. நான் படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட பூர்ணிமா மேடமும் ஹீரோ பிரதர் அண்ட் சாய் இவங்க எல்லாருமே வந்து எப்படி இந்த படத்தில் நடித்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதுலேயும் பூர்ணிமா மேடம்லாம் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ட்ராவல் அவங்க பிசி ஷெட்யூலில் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு 40 days வந்து கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கே இந்த ஒட்டுமொத்த டீமுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா பப்ளிக்கில் வந்து ஒரு சீன் கூட அவங்க இன்டீரியராக எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு தான். க்ரௌடு பப்ளிக்கில் தான் இந்த படமே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய ஜேர்னியாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு மியூசிக்கலாகவும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, ஒரு கதை, ஒரு வாழ்வியல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் பண்ணால் நம்ம போயிட்டு வந்த உடனே நம்மளுக்கு என்னெல்லாம் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதை லைஃப்பில் இன்னொரு நம்ம அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லோ படம் மாதிரி ஒரு படம் பார்த்தா அதை எல்லாருமே ஃபீல் பண்ணலாம். ஸோ 21st அன்னைக்கு தேட்டரில் வருது, கண்டிப்பாக பாருங்கள். எல்லாரும் மாதிரியும் வந்து மலையாள படங்களை வந்து நம்ம வந்து தமிழ் படம் எதுவும் வர்றதில்லை. அந்த மாதிரியே சொல்லிட்டு இந்த படத்தையும் கடந்து போயிடாமல் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்கள். ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சிலர் இலையாக, சிலர் மரமாக, சிலர் கிளையாக, சிலர் மண்ணாக இருப்பதும் நாம் புரிந்து கொள்வதும் நம் வாழ்க்கையில்தான். காலந்தோறும் போற்றக்கூடிய அமர காவியமாக அமரன் படத்தில் முகுந்த் நண்பனாக, தனிமையே பாடலின் இசையமைப்பாளராக, தமிழ் சினிமாவின் எதிர்பார்ப்பில் வரக்கூடிய நடிகர் வைபவ் முருகேசன் படத்தின் கதை நாயகன் அவர்களை பேச அழைக்கிறோம். இது ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தோட டைரக்டர் ஹரி மகாதேவன். அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ், மியூசிக் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக எடுத்திருக்காரு. இது அவரோட டெபியூ ஃபீச்சர். செம்ம ஹார்ட் ஒர்க்கர். இந்த படம் பண்ணும்போது எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் பற்றின படம்ன்றதுனால லொக்கேஷன்ஸ்லேருந்து, டைமிங்ஸ்லேருந்து, வெதர் கண்டிஷன்ஸ் வேறு இருக்கும், நிறைய பிரேக்ஸ், அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு செம்ம ஸ்பீட் இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது, அண்ட் செம்ம ஸ்பான்டேனியஸும் கூட. ஸோ ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டே அண்ட் நைட். ஒரு ப்ரீஸியான படம் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். அண்ட் சாயின்ற கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் விஷன். அண்ட் பூர்ணிமா ரவி, அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆங்கராக இருந்தாங்க. லைக் ஷி ப்ராட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டுகெதர். ஒரு காமன் பாயிண்ட்டாக எனக்கு, டைரக்டருக்கு, சினிமாட்டோகிராஃபருக்கு, ஹரிக்கு எல்லாருக்குமே அவங்க தான் இருந்தாங்க. என்னை இந்த டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பூர்ணிமா. அண்ட் அவங்க இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. லுக் அண்ட் ஃபீல் வைஸாகவே ரொம்ப டிட்டர்மைண்டான பர்சன். அவங்க ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ குடோஸ் டு யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் அ வண்டர்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி கோஸ்டார். ஆல் தி பெஸ்ட்.
அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் கிளிஃபி அண்ட் ஆனந்த். ஆக்சுவலி இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு படம். எல்லாரும் விஷயம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வச்சுக்கிற எல்லோ டீம் எல்லோருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அன்பு நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேடைக்கு முன்னாடி இருக்கிற எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் இந்த நாட்டுப்புற கலைஞரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஒரு நல்ல பாடலை கொடுத்த இசையமைப்பாளர் கில்பி சாருக்கும் ஆனந்த் சாருக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடலாசிரியர்கள் வார்த்தைகளை ராஜா சார்லாம் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு மங்களமாக அலங்கரிக்கட்டும். எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து இந்த கலைஞர்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி. பாட்டு வரைக்கும் கொஞ்சம் மறந்துருச்சான், இசையமைப்பாளர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? உண்மையிலே பாட்டு கேளுங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி நானே பாட்டு வந்து நேற்று தான் தொடர்ச்சியாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு நிறைய மொழி பாடிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபகம் மருதி. அதனால் நான் அடுத்து என்னுடைய மேடைகளில் கண்டிப்பாக அந்த பாட்டை பாடுவேன். நீங்கள் பாட்டை பார்க்க தான் போகிறீங்க, உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறேன். இப்படி முயற்சியில் உணர்வெல்லாம் நிறைந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் கவனம் ஈர்க்க போகும் நடிகர் சாய் பிரசன்னா அவர்களை வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் என் லைஃப்லேயே. ஏன்னா இதில் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. ஆரம்பிக்கும்போது டெக்னீஷியன்ஸாக இருந்த எல்லாருமே இப்போ ஃபேமிலி ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட் ஜோன். இப்போ எல்லாருமே வாடா போடா மாமச்சா போமாச்சான்ற ஜோன் ஆகிடுச்சு. இந்த படத்தோட விஷயம் என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஒரு 2 வேன் ஒரு கார் எடுத்துக்கிட்டு ரேண்டமாக 4 ஆர்டிஸ்ட், கேமராமேன், அப்புறம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே ரேண்டமாக ஷூட் பண்ணலாம். கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்னு சொல்லி ஹரினா சொன்னார். கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்கா அப்படின்னா தெரியும்டா, ஸ்கிரிப்ட் இல்லாமல் அப்படி எடுக்கிறதா? ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுக்கிறதா? என்னப்பா பேசுகிற? அப்புறம் பார்த்தா இல்லை அதெல்லாம் வேலைக்கு ஆகனா உட்காந்து எழுதிட்டு போவோம். ஸோ அங்கே ஒரு 40 days கேரளா, கோவா, அது ஜாலியாக இருந்தது. ஷூட்டும் ஜாலியாக இருந்தது. இப்போ எல்லாமே சூப்பராக படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். என்னென்னா இதே ஒரு 10 வருஷம் முன்னாடி நானும் ஹரினா அந்த கமலத்திட்ட வெளியில் நிற்கும்போது நான் ஒரு விஷயம் கேட்டேன், நம்ம படமும் வரணுண்ணே அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு விட்டுட்டேன். சூப்பர்ண்ணே, வெரி ஹாப்பி ஃபார் யூ. தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை யூஸ்வலான ஒரு ஃபிலிம் இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷிங்காக ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும்.